ஓம் கம் கணபதியே நமக. ஆஸ்ட்ரோ ஹிண்டு சென்னையிலிருந்து ஜோதிட மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சூரியன் சனி சேர்க்கையால் நடைமுறை பலன்கள் என்ன, பரிகார வழிமுறைகள் என்ன என்பதான் பார்க்க போகிறோம். சூரியன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சூரியன்னா நேரம் தவறாமைக்கு அதிபதி, அரசியலுக்கு அதிபதி, நிரந்தர வருமானத்துக்கு அதிபதி, உடல்நலனுக்கு அதிபதி, புகழுக்கு அதிபதி. அதுக்கு ஆப்போசிட் அப்படியே சூரிய புத்திரரோட சனி பகவான் என்ன அடையாளம் அப்படின்னு பார்க்கும்போது, ஐஸ் கட்டி, தாமதம், அவமானம், உழைப்பால் முன்னுக்கு வருது, எந்த ஒரு செயலும் உழைப்புலனால முன்னுக்கு வருது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சனியோட அடையாளம். இந்தமாரி எதிர் குணாதிசயம் கொண்ட சூரியனும் சனியும் 12 லக்கணத்தாருக்கும், இரு பாலருக்கும், 27 நட்சத்திர நேயர்களுக்கும் ஒன்றா இருக்கும்போது கொஞ்சம் பலன்கள் வந்து கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். என்ன அப்படின்னா, இதே ஆண் ஜாதகத்தில் சூரியன் சனி சேர்ந்ததுன்னா என்ன அப்படின்னா, தந்தைக்கும் ஜாதகருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும். தந்தையோட சொத்து கிடைப்பதில் கொஞ்சம் சிக்கல்லாம் கொடுக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கூடவே இருக்கும்போதும் அது வந்து சிக்கலை வந்து கொடுக்கும். இதே அப்படியே பெண் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, ஜாதகிக்கும் ஜாதகியோட தந்தைக்கும் நல்ல ஒற்றுமை இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சூரியன் சனி சேர்க்கை உள்ள பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, தந்தையாரே சொத்துக்களை எழுதி வைக்கக்கூடிய அமைப்புலாம் வந்து இருக்குது. இதே ஆண் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, போராடி தான் அவர்கிட்ட வந்து அவருடைய உரிமையான சொத்துக்களை வந்து வாங்க முடியும். இதுக்கு என்னதான் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது, இது எதனால வருதுன்னா, காலபுருஷன் 5வது ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்மம். அது பூர்வ புண்ணிய பலன்களை வந்து கொடுக்கும். காலபுருஷன் 10வது ராசியான சனி வந்து கர்மாவிற்கு அதிபதி. பல கர்மா அதிகமாக இருக்கும்போது தான் இந்த சூரியன் சனி தொடர்பு வருது. இது சூரியன் சனி தொடர்புனா என்ன? சூரியன் சனி ஒரே ராசியில் இருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கிற இடத்துலேருந்து 7வது சமசப்தமாக 7வது ராசியில் சனி இருக்கிறது. சனி இருந்தாருன்னா என்ன வரும்? 6, 7, 8 இருக்கும்போது வக்கரமாக வரும். அது மாதிரி 7 இருந்தால் வக்கரமாக இருப்பார். இது 100% பலன்களை வந்து கொடுக்கும். புரியுதுங்களா? ஆண்களாக இருந்தால் தீமை, பெண்களாக இருந்தால் நன்மை. அதுலேயும் நல்லா இருக்குது அப்படின்னா விதிவிலக்கு இருக்கும். புரியுதுங்களா? மேலும் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்புனா அது மெயினாக ஒன்றா சேர்ந்துருக்கிறது நேருக்கு நேராக சமசப்தம் பார்க்க தான் 100% பலன்கள் கொடுக்கும். இது தவிர பரிவர்த்தனை இருக்குது. சூரியன் சனி வீட்டில் இருக்குது, சனி சூரியன் வீட்டில் இருக்கிறது, சூரியனோட நட்சத்திரத்தில் சனி இருக்கிறது, சனியோட நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பலன்கள் வந்து கொஞ்சம் கம்மி தான். இருந்த போதிலும் இதற்கு பரிகார வழிமுறைகள் என்ன அப்படின்னா, முக்கியமாக சூரியன் சனி இருக்கும்போது உடல் நலனில் அக்கறையாக இருக்கணும். முக்கியமாக எலும்பில் சிக்கல் கொடுக்கும். முக்கியமாக குழந்தை பிறப்பில் சிக்கல் கொடுக்கும். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு சீரகத்தை வந்து நேரம் கிடைக்கும்போது வாரத்தில் 2 நாளைக்கு ஒரு 10 மிளகு 10 சீரகத்தை வந்து சாப்பிட்டு ஹாட் வாட்டர் வந்து குடிக்கணும். அந்த மாரி இருக்கும்போது மருத்துவ முறையில் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா ஆலம் விழுது மரத்தை வந்து வாரத்தில் அதாவது நேரம் கிடைக்கும்போது சனிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ ஒரு 3 முறை வந்து சுற்றி வரலாம். அதிதேவதைகளான சிவ வழிபாடு, சனி